பணியை வந்து ஆசிரியர் பணி, அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர் பணி புரிஞ்சு வரேன். விவசாயம் பண்ணிட்டு வரேன். தற்போது வந்து இப்போ வந்து என்னுடைய நிலத்துல வந்து ஆனால் இப்போ வந்து நிலத்துல நாற்று விட்டு பிடுங்கி நட்டோம். நிலத்துல வந்து நாற்று விட்ட நாள் வந்து ஒரு அதேமாதிரி ஒரு தீனி கொடுப்போம். தீனி கொடுத்துட்டு காய போட்டு உள்நாட்டு விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் கழனி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் வந்து டி தெய்வசிகாமணி. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து விக்கிரண்ட பிளாக்கில் வந்து குச்சிப்பாளையன்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் வசித்து வரோம். என்னுடைய பணியை வந்து ஆசிரியர் பணி, அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர் பணி புரிஞ்சு வரேன். விவசாயம் பண்ணிட்டு வரேன். தற்போது வந்து இப்போ வந்து என்னுடைய நிலத்தில் வந்து ஏடிடி 37 என்ற ரகத்தை வந்து பயிர் வச்சுட்டு வரேன். இது எப்படி பயிர் வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி வந்து சௌபாக்கியன்ற ஒரு ரகத்தை வந்து பயிர் வச்சேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கடுத்தது வந்து 2வது பக்கமாக வந்து 37 என்ற பயிரை வச்சுருந்துருக்கிறேன். இது சௌபாக்கியா விட்டதை வந்து ட்ரெயின் மூலியமாக விட்டோம். ஆனால் இப்போ வந்து நிலத்துல நாற்று விட்டு பிடுங்கி நட்டோம். அதுக்காக சார் அந்த ரகத்தை சூஸ் பண்ணிங்க? அது வந்து கொஞ்சம் ஹீல்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த பருவத்துக்கு வந்து ஏற்ற பயிர் அது. சரிங்க சார். சார், இப்போ நம்ம நாற்று விடணுன்னா எத்தனை நாளுக்கு முன்னாடியே நம்ம பூமியை தயார் பண்ணணும் சார்? நாற்று விடுறது வந்து ஒரு 4-5 நாள் முன்னாடியே வந்து ஓட்டி நாற்று விட்டுறணும் ஃபஸ்ட்டு. சரிங்க சார். சார், இப்போ நாற்று விட்டது வந்து எத்தனை நாளில் வந்து நம்மளுக்கு முளைச்சி நாற்று வந்து பிடுங்கிறதுக்கு ஸ்டேஜ் வரும் சார்? அது பிடுங்கிறது வந்து 25 நாளில் பிடுங்கணும். அது சரிங்க சார். அது பிடுங்கிறதுக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே வந்து சேடை விட்டுடணும் கொல்லிலையா சார்? ஆமாம். அதுக்கப்புறம் தான் நாற்று பறிக்கணும். நாற்றுல வந்து சில பூச்சிகள்லாம் விழும். அதில் அந்த பூச்சியை வந்து அப்புறப்படுறதுக்கு வந்து ஒரு மருந்து நடிப்போம் நாங்கள். 25 இல்லை 27க்குள்ளே நட்டுருந்தோம். அது ஏன் சார் அப்படி? அப்போ தான் வந்து அந்த பருவம் வரும். நமக்கு ரொம்ப நாளாகி போச்சுன்னா வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரது கஷ்டமாக இருக்கும். அதாவது வந்து கிளப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஒரு பயிரை வச்சு 4 பயிராக வரும்பார். ஆமாம் சார். அது மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு வந்து அந்த நாளில் நம்ம நட்டுருணும். சரிங்க சார். இப்போ வந்து நம்ம நட்டுட்டுனா இப்போ பூமியில் நடுறோம்ல சார், இப்போ நம்ம பூமியை வந்து எப்படி சார் தயார் பண்ணுறது நடுறதுக்கு? பூமினா வந்து நாற்றை விட்டு ஒரு 15 நாளில் வந்து ஃபுல்லாக சேடை விட்டுடணும். சரிங்க சார். சேடை விட்டணும். எப்படின்னா வந்து ஒரு 1.5 ஏக்கர் நான் பயிர் வச்சுக்கிறேன் நான். சரிங்க சார். அந்த 1.5 ஏக்கருக்கு வந்து எவ்வளோ வேற விட்டுனா வந்து 30 கிலோ வேற விட்டணும் நான் அதில். சரிங்க சார். வேற விட்டு அதை என்ன பண்ணேன், அந்த 1.5 ஏக்கர் ஓட்டி கை நடவு தான், மிஷின் நடவு போடல நான். கை நடவு மூலியமாக தான் பொம்பளைங்களை வச்சு நடவு போட்டோம். சரிங்க சார். இப்போ அந்த பொம்பளை ஆட்கள் வேலையை வச்சு செஞ்சுன்னு சொன்னீங்களா சார், அவங்களுக்கு எவ்வளோ சார் கூலி கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து 140 ரூபா கூலி. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கெலாம் போயிடுவாங்க. சரிங்க சார். இப்போ நம்ம கொல்லியை வந்து நாற்று நட்டுட்டோம் சார். அந்த நாற்று நட்டதுலேருந்து என்னென்ன ப்ரொசீஜர் சார் நீங்கள் பண்ணுவீங்க? நாற்று நட்டுனா ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா அடியில் வந்து ஃபாக்டாமஸ்னு ஒரு மருந்து இருக்குது, உரம். அதுவும் யூரியாவும் போட்டுருவோம். கீழே போட்டுருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் நட்டுருவோம். 15 நாளத்துக்கு வந்து குறுநேன்னு ஒன்று இருக்குது, அதுவும் கிளப்பு மருந்து ஒன்று இருக்குது. அது ரெண்டும் கலந்து யூரியாவில் கலந்து போட்டுருவோம் நாங்கள். எதுக்காக சார் அது போடுறீங்க? அந்த கிளப்பு வரதுக்காக. கிளப்பு வரதுக்காக அந்த பூச்சை கட்டுப்படுத்தும். அதுக்காக தான் அந்த குறுநேன்றதை ஒன்று பயன்படுத்துகிறோம் நாங்கள். அந்த கிளப்பு வரதுக்காக தான் யூரியாவை பயன்படுத்துகிறோம். சரிங்க சார். இப்போ நம்ம மருந்து போட்டாச்சு, அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும்? நம்ம அதுக்கடுத்து என்ன களை பறிக்கணும். களை பறிச்சு என்ன பண்ணணும், கொஞ்சம் உணர போட்டுருவோம் நாங்கள். உணர போட்ட பிறகு என்ன பண்ணணும், அப்போ ஏன்னா அந்த பூமி வந்து கிரிப் ஆகணும். அப்போ தான் அந்த பயிர் வந்து தூர் கட்டி வெளியே வரும். அதனால் வந்து கொஞ்சம் காய போட்டுருவோம். காய போட்டோடனே பூச்சி உட்கார மாதிரி இருந்தால் ஒரு மருந்து ஒன்று அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார். ஆமாம். இப்போ இந்த கழனியில் எத்தனை நாளைக்கு வருது சார் நீங்கள் பயிருக்கு தண்ணி வைப்பீங்க? தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வைப்போம். எதுக்காக சார் அந்த 2 நாளைக்கு ஒரு தடவை? அந்த கதிர் டைமில் வந்து அந்த தண்ணி வச்சா தான் வந்து கதிர் கொஞ்சம் வாலியமாக வரும். சரிங்க சார். அதுக்காக தண்ணி தொடர்ந்து வைக்கணும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய போட்டதுன்னா வந்து பூச்சிக்காக காய போடுது. அப்போலாம் வந்து என்ன பண்ணும், நம்ம தூர் கட்டி வரும். சரிங்க சார். அதனால தான் வந்து அப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைப்போம். நம்ம இப்போ வந்து அதிகமாக தான் வைப்போம். இப்போ வந்து கதிர் ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ. சரிங்க சார். சார், இப்போ வந்து நம்ம கதிர் வந்துச்சுன்னு எப்படி சார் பார்க்குறது? அது எத்தனை நாளில் வரும்? கதிரை வந்து ஒரு 50 நாளில் கதிர் வரும். 55 நாளில் கதிர் வந்துடும். ஒரு 70 நாளுக்குள்ளே அறுத்துடலாம். அதை கதிரை நம்ம நெல்லை எடுத்துடலாம். இது எத்தனை மாதம் சார் அப்போ வெளியே? ஒரு 3 மாதம். 3 மாதத்தில் 3 மாதம் இல்லை 3.5 மாதத்தில் அறுத்துடலாம். ஓகே சார். ஓகே சார். சார், இப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து களை பிடுங்குறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது எப்படி சார் பிடிங்கிறீங்க? களை பிடிச்சா பயிர்லேயே கலந்து வரும், தனியாக வரும். அது ஆளுங்களை வச்சு நம்ம எடுத்துடுறோம் இல்லையா, பில்லு எடுத்துடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம், ஒரு 15 நாளில் எடுத்துடுறோம். நம்ம மேங்கொண்டு வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து மறுபடியும் வந்து பெருசாக பயிர் கூட வரும், வளர்ந்து வரும். அதை பார்த்து பயிர் நல்லாயிருக்கும். அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிச்சி இதுதான் களை, இதுதான் பயிர்னு? அது பயிர் தண்ணியே இப்போ காட்டுறோம் பாருங்க. எஸ் சார். கொஞ்சம் பாருங்க நீங்கள். இது வந்து பில்லு. இது வந்து பயிர் கூட வரக்கூடியது. இது பேர் வந்து வர்சார் பில்லுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகே சார். ஆமாம். சார், பார்த்தீங்கன்னா நெல்லில் எத்தனை விதமான ரகம்லாம் இருக்குது சார்? நெல்லில் வந்து ஒரு 8 ரகமான ரகம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பொன்னி,
பீப்பிட்டி 7-51, 7-37, 7-39, RNR, ஜீரக சம்பா, இது போல் வந்து பல வகையான ரகங்கள் நெல் இருக்குதுப்பா. சார் இப்போ இந்த நெல்லோட ரகம்லாம் சொன்னீங்க, ஆமாம். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக சார் இந்த ரகத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இந்த ரகம் வந்து இந்த பருவத்துக்கு வந்து இது கொஞ்சம் ஹீல்டு நல்லாயிருக்கும் இது, அதனால் வந்து இதை பயிர் வச்சதுப்பா. அப்போ ஒவ்வொரு பருவத்துக்கு ஒரு ஒரு ரகமா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்க சார். சார் இப்போ இந்த கதிர் வர ஸ்டேஜ்லேருந்து எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்குது, அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது? இந்த கதிர் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா வந்து தண்டு உருளுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து தண்ணி நிறையா வைக்கணும் பயிரில், அப்போ தான் அந்த கதிரை வந்து வாலிபமாக வரும். அந்த வாலிபமாக வர டைமில் வந்து என்ன பண்ணணும், ஒரு மருந்து அடிக்கணும். ஏன்னா வந்து கதிர் வாலிபமாக வர்றதுக்கும் இந்த வெள்ளை கதிர்னு ஒன்று வரும் பாருங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த சமயத்தில் வந்து புகையானன்ற ஒரு பூச்சி ஒன்று உருவாகும். அதில் அது ஊந்துனா வந்து நெல் பயில வீணாக்கிடும். அது அதனால் வந்து அந்த கதிர் வர டைமில் வந்து அதாவது வந்து ஒரு 1/4 பகுதி கதிர் வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து அடிக்கணும் நம்ம, அப்போ தான் எஃபெக்ட் கிடைக்கும். அதுமாதிரி அடித்தா பயிர் நல்லாயிருக்கும். சரிங்க சார். இப்போ நெல் வந்து விளைஞ்சிடுச்சு, நம்ம அறுக்கணும், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நெல் வந்து விளைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பழுப்பு நிறம் நமக்கு தெரியும் நெல் எப்படி இருக்குதுன்றது, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். வந்தவொடனே என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆளுங்களை வச்சு அறுப்போம். நம்ம இப்போ மிஷின் இருக்குது, மிஷினை வச்சு நம்ம அறுக்கிறோம். மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1800 ரூபா. 1800 ரூபா 1 மணி நேரத்துக்கு அறுக்கிறதுக்கு. நான் வந்து 5200 ரூபா கொடுத்து அறுத்தேன் போன பாகத்துக்கு. இந்த பாகத்துக்கு இன்னும் தெரில எவ்வளோ விலை ஏறுதா குறையுதான்னு தெரில அதை பற்றி. சார் இப்போ இந்த நெல்லோட விளைச்சல் நாட்கள் சார்? அதான் 3.5 மாதம். 3.5 மாதம். 3.5 மாதம் வரும். சரிங்க சார். இப்போ நம்ம அறுவடை செஞ்சதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சார் லாபம் கிடைக்கும்? இது என்னன்னா வந்து லாபம் இருக்குது, விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. எதுக்காக சார் இது? அது என்ன வந்து ஒரு மூட்டைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா தான் வந்து விவசாயத்துக்கு எடுப்படும். அங்கே என்ன பண்ணுறாங்க, நாம் வந்து செடை ஓட்டி நாற்று விட்டு பயிருக்கு இது பண்ணி களை எடுத்து மருந்து போட்டு எல்லாம் முடிச்சு போனால் மூட்டைக்கு வந்து 1400 ரூபா 1450 தான் எடுக்கிறாங்க பயிரை. அப்போ பார்க்க போனால் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டும் சமமாக தான் போகுது. அது ஒன்றும் லாபம் இல்லை. லாபம்னு எடுத்தால் வைக்கல் தான் லாபம் எங்களுக்கு, அப்போ வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பயிர் வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்காது விவசாயத்தில். ஆமாம். சரிங்க சார். இந்த வந்து நெல்லுடைய ரேட்டை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாக்கா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து விவசாயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம்னா இதான் காரணம். இதுக்கு அங்கங்கே ஃப்ளாட்டு போட்டுடுறாங்க, மானாவாரி பயிர் வச்சுரு. காரணம் என்னென்னா வந்து விவசாயத்தில் வந்து இது நமக்கு லாபம் கிடையாது அப்படின்னு. இப்போ ஆளுங்களுக்கு கூலி ஏறி போச்சு, மருந்து கூலி ஏறி போச்சு, அறுப்பு கூலி ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சு. அப்படின்ற சூழ்நிலை பார்க்க போனால் வந்து நம்ம நஷ்டம் தான் வருது. நமக்கு நஷ்டம் வந்தால் பயிர் வைக்கிறதுக்கும் அறுவடை பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும், செலவுக்கும் வருமானத்துக்கும் சரியாக இருக்கும். சரிங்க சார். சார் நீங்கள் வந்து ஆசிரியராகவும் பணிபுரியுறீங்க, அந்த ஆசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டே இப்போ விவசாயமும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எதுக்காக சார் நீங்கள் இந்த ரெண்டையும் பண்ணிகிட்ருக்கீங்க? ரெண்டும் எதான் பண்ணுறேன்னா வந்து இந்த விவசாயம் வந்து என்னோடய தாத்தாவிலேருந்து என் அப்பாவிலேருந்து எல்லாமே வந்து தொடர்ந்து அந்த பணி செஞ்சுக்கிறாங்க. அந்த பணியை விடக்கூடாதுன்றதுக்காக வந்து நாடு முன்னேறணுனாக்கா விவசாயம் தான் ஒரு முதுகெலும்பாக இருக்கணும். அதனால் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு காரணம் தான்ப்பா. சரிங்க சார். சார் நீங்கள் இப்போ வந்து பள்ளிக்கும் போயிட்டு வரீங்க, விவசாயமும் பண்ணுறீங்க, இந்த நேரம் எப்படி சார் உங்களுக்கு இருக்குது? காலையில் வந்து கொஞ்சம் ஏர்லியே ஒரு 5 o'clock எழுந்திருப்பேன். எழுந்துட்டு நான் கழனிக்கு வருவேன், என்னென்ன வேலை செஞ்சுட்டு ஒரு 8 மணிலாம் வீட்டை போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். சாயந்தரம் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். மறுபடியும் கழனி போய்ட்டு இருக்கிற வேலை செய்வேன், செய்துட்டு நைட்டு வீட்டுக்கு போய்டுவேன்ப்பா. இப்படி தான் டைமிங் பாசிங் ஆகுது.